மச்சான் நான் இல்ல மச்சான் நான் உள்ள போறேன்டா பேரிகேட் கிரவுட் இருக்கு உள்ள பார்க் அஜித் பஸ் கரோ அஜித் நான் சுரேஷ் நான் பாத்தியா சுபாஷ் கொஞ்சம் பின்னாடி வர்றா ப்ளீஸ் சுரேஷ் நான் ப்ளீஸ் சார் தள்ளாதீங்க ஏய் நல்லா வேண்டாம் எடுத்துக்கங்க ஏன்டா சார் இந்த சைடு சார் இந்த சைடு சார் ஏன்டா நல்லா வேண்டாம் எடுத்துட்டு போறீங்க ஏன்டா தள்ளி விடுறீங்க ஏய் கைய கச்சா என் கையறா என்னடா நல்லா எடுக்கிறீங்க நீங்களே தள்ளி விட்டா எப்படி சுரேஷ் நான் போடா ப்ளீஸ் பேரிகேட் வெளிய சார் வழி விடுங்க நீ ஓடுங்க சார் கொஞ்சம் பாத்தீங்களா வரலாமா இந்த கேட்டு தலைவர் வழி கோமணி கேட்டு போயிடலாமா வழி விடியா இரியானா அவர் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ தான் ஒரு பாரதிசார்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை இழந்து தமிழ் சினிமா பெரும் பாரத்தோடு இருக்க இன்னொரு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இன்றைக்கி இவரோட மறைவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக சிறந்த திரைக்கதை மன்னன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தவர். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து முதல்ல கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு கார்டை வந்து சிங்கிள் கார்டாக போட்டு பெரும் பேர் பெற்றவர். இவரை பின்பற்றி தான் உதவி இயக்குநர்கள் நிறையா பேர் நம்மளும் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் வந்தாங்க. அவருடைய இந்த திடீர் இழப்பு வந்து உண்மையிலேயே மனசை ஏற்றுக்க மாட்டேது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஆகலை அதுக்குள்ளே ஒரு போவான் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. காலைல டிவி நியூஸ் பார்த்தோன்னா பயங்கரமான ஷாக். என்ன சொல்கிறேன்னு தெரில, உண்மையிலே சொல்கிறேன். ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க உலகத்தில் வந்து அவருக்கு நான் உயிரையும் கொடுப்பேன், அவர் மேலே உயிரே வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலே பாரதி மேலே உயிரே வச்சுருக்கேன். அசிஸ்டண்ட் ஆகணும் மட்டும் இல்லை, ரைட்டர் ஆகணும் மட்டும் இல்லை, நாங்கிட்ட வேலை செஞ்ச உதவி டைரக்டரை ஹீரோ ஆக்கின பெருமை யாருக்குன்னா பாரதி சார். அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அசிஸ்டன்ட் ரைட்டரு, நீந்தாப்பா ஹீரோ அப்படின்னு புதிய இருப்போம் சொல்லும்போது அந்த ஆழமான பதிவு அவர் போனதுக்கப்புறம் மனம் உடைச்சால் அவரை பாதிச்சிருக்கு. அவர் போனதுக்கப்புறம் என்னென்ன உயிர் விட்டுருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுவாங்க எல்லோரும் திரைக்கதை மன்னன்வாங்க. திரைக்கதை மன்னன் மட்டும் இல்லை, திரை உலகத்துக்கே மன்னன்.
பாரராஜா சார் மாதிரியோ பாக்கியராஜ் மாதிரியோ இன்னும் வர முடியாது. எனக்கெல்லாம் ரோல் மாடல். நான் ஆசைப்பட்டது டைரக்டர் பாரராஜன் வரணும், பாக்கியராஜன் வரணும். அவர் படங்கள் எல்லா படங்களும் ரிலீஸ் பண்ணி அப்புறம் அசிஸ்டன்ட் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணாருங்க டைரக்டர் ராம்நாத் சார். எல்லா படங்களும் ஃபஸ்ட்டு டே பார்த்துருவேன். எங்கள் டைரக்டர் தான் பொசிஷன் ஓடி போயிடுவேன். அப்படி பார்த்த படம் இன்டர்வியூ நாள் பைலட்டை பார்த்துருக்கேன், டார்லிங் 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 பைலில் பார்த்துருக்கேன், மௌனக்கு எதுவும் இட்லாந்தில் பார்த்தேன், தூரல்னு வச்சோம் ஆனந்தில் பார்த்தேன், ஒரு கை வச்சோம் அண்ணாவில் பார்த்தேன், முந்தானி முடிச்சு ஏன் ராஜ்யத்தில் பார்த்தேன். அவர் பயங்கரமான ஃபேன். நான் ஒரு டப்பிங்கில் பேசும்போது அவர் வருவாங்க, பேசிக்குவோம் சார் அவங்க ஃபேன் சார் அப்படி. அவர்லேருந்து அந்த ஆலமரத்துலேருந்து வந்த விருதுகள் நிறையா இருக்குது. இந்த ஆலமரத்தில் வந்து நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனால் பார்த்திபன் சார், நம்ம பாண்டியராஜ் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திபன் நான் ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் நண்பர்கள். நான் டைரக்ஷன் பண்ணும்போது மண்ணுக்கத்தை பொண்ணு டைரக்ஷன் பண்ணும்போது அசோசியேட் பார்த்திபன் தான். பார்த்திபா என் கூட அசோசியேட் பண்ணு அப்புறம் டைரக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கிளம்பி போது தான் வர முடியலை. நான் ஏன் கேட்டேன், பாக்கியராஜ் சார் கூப்பிட்றாரு கேட்டேன். ஐயோ அவர் ரசிகன் நான், நீ அவர்கிட்ட போய் வேலை செய்யணும் பார்த்திபன் அந்த மாதிரி சார். நான் மண்ணுக்கத்தை பண்ணி வேறு அசோசியேட் வச்சேன். அது மாதிரி அவருடைய நிறைய இது வந்து என்ன சொல்லுது திரையுலகத்தில் மிகப்பெரியது. இன்றைக்கி ஏகப்பட்ட படைப்பாளிகள் இந்த பிம்பத்தில் வந்திருக்காங்க. அது எது ஒன்றும் சொல்ல முடியலப்பா. நான் நினச்சி சங்கடமாக இருக்காங்க. நியூஸ் பார்த்து ஷாக். என்ன ஒரு கொரோனாவை இறந்து ஒரு 5 நாள் கூட ஆகலையே. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனம் உழைச்சிருக்கார். பாரராஜ் சார் இறந்தது அவர் பையன் மனோஜுக்கு அப்புறம் 1 வருஷம் வரையும் தங்கினார். இவர் கொரோனா இறந்து ஒரு 10-15 நாள் முடியும் காலை டிவியில் பார்த்து பயங்கர ஷாக். இது மாதிரி திரையுலகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இழப்பு. அதில் தங்க முடியாது. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அவரை இழந்து பாடும் அவருடைய குடும்பத்திற்கு உண்மையிலே என்னுடைய மனசார ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய ஆன்மா இறைவனில் நிழல் இழப்பார நான் வேண்டிக்கிறேன். அதை வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. பாக்கியராஜ் மறக்க முடியாத ஜீவன். அவர் இங்கே ரைட்டர் அசோசியேஷன் சங்க தலைவர். எல்லா துறையிலையுமே அவர் கிங்கு. திரைக்கதை மட்டும் இல்லை, இந்தி வரைக்கும் போய் பண்ணார். அவர் மாதிரி ஒரு ரைட்ரு, கதாசிரியர், நடிகர், அவருடைய பாடி லாங்குவேஜ் கண்ணாடி போட்ட ஒரு நடிகரை ஜொலிச்சார். அவர் மாதிரி வரைக்கும் யார் வந்ததும் கிடையாது, இனி வரப்போதும் கிடையாது. அப்படி ஒரு யாரும் மறக்க முடியாதவர். இன்றைக்கி அவர் மட்டும் கொஞ்சம் போயிருக்கலாம், ஆனால் ஒரு மக்கள் மனசு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அப்போது அற்புத கலையை படைத்தவர். என்றைக்கும் நிலைத்து வாழ்வார், மனசில் இருப்பார். அவர் வந்து திரைக்கதை மட்டும் மன்னன் இல்லை, எல்லா துறைகளையும் மன்னாதி மண்ணு. அதனால தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன் கலைகளை வாரிசுன்னு அறிவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பாளி. அவர் இவ்வளவு போட்டால் நினைக்க சங்கடம் வரைஞ்சது. ஒன்று பண்ணுறது அவருடைய குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கூட்டமாக இருக்காமல் நிறைய பேசலாம், கூட்டமாக இருக்கு, பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம்.